गहरे प्यार से तूने प्यार किया ஆழமான அன்பினால கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். ஆமென். சரிங்களா? இந்த பாடல்களாக இந்திய நாட்டில் நிறைய பாடல் உங்களுக்காக பாடும்படியாக பிரயாசப்பட்டு பாடுறேன். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு செயல் போல் ஆவியான மக்களை ரீடிங் பண்ணல, தயவுசெய்து ரீடிங் பண்ணல, எழுந்து நின்று தேவ பிரசன்னத்தையும் கர்த்தருடைய சத்தத்தையும் கேட்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah சொல்லுங்க. சவுண்டா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி தொண்டெல்லாம் போயிடுச்சு. ஆமென். பாசனோவை தயாராக பண்ணுங்க. சரி, யாருக்கெல்லாம் ஃபேஸ்புக் இருக்குதோ அந்த ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது கிட்டத்தட்ட 15-25 நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. சரிங்களா? சவுத் ஆப்பிரிக்கா, ரஷ்யா, USA, துபாய், இந்தியாவில் பல இடத்துல பார்த்துருக்காங்க. இது பார்க்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அநேக பேர் ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் மட்டும் வெறுமையாக போக மாட்டீங்க. சரிங்களா? உங்களை நிரப்பிட்டு தான் போக 10 மணியெல்லாம் பரவாயில்லையா? நிஜமா உங்களை பார்த்தாலே தெரியுங்க. 9 மணிக்கு விட்டா போக நினைக்கிறேன். அவே கரங்களை உயர்த்து அந்த மாதிரி தெய்வ பிரசனத்துக்காக என்னோட கூட நீங்கள் பேசுன்னு சொல்லுங்க. ஆகிய உங்களோடு கூட பேசுவோம். அதுலையா ஏதோ சும்மா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு ஆள் இல்லை. கர்த்தர் பல நாடுகளை கொண்டு போய் ஆள் சிறிய ஆள் தான். ஆனால் கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். சிறிய தாவீதை கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார்.
பேசிக்கொண்டிருக்கும் போது தேவ அபிஷேகம் கரங்களை யாரும் கெட்டி போட்டு உட்காந்துக்காதீங்க. கரங்களை விதித்து கர்த்தர் நாமத்தை மாறிக்கொள்ளும். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் from everywhere. While Facebook, you're getting ready that your miracle is coming towards your place. Because see, from every country, from every nation, be ready to receive the same power of God in your life. Yes, Saloma. Oh my God.
How great thou art, how great thou art. Can you read the one? That sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Into the garden, precious are all, how proud is your name. Kitna mahan, kitna mahan, precious are all, how proud is your name. Kitna mahan, kitna mahan. Let's sing once more in English. That sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. That sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Ucapkan mata di muka Allah. सिंबल करना अभी होता है ना संगा में हम प्रयास बना है हमें சர்ச்சு குரூப்பில் லைவில் நான் போட்டு விட்டு ஷேர் பண்ணியாச்சு. நீங்கள் அதனால் யாரும் நீங்கள் இது பண்ணணும்னா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆல்ரெடியாக லைவ் வந்துட்டு இருக்கும். சர்ச்சு குரூப்பை நீங்கள் இது பண்ணாலே கிட்ட பார்க்கலாம். இல்லைன்னா இல்லை ஜெபத்தோடு கூட இருப்போம். நம்ம வந்த காரியத்தை நம்மளை ஜெயத்தோடு கூட கொண்டு போவார். எந்த தடையும் நமக்கு வராது. கடவுளையா ஒன்று நாளிலே சந்திரனுக்கு வார்த்தைகளை பேசி அருமையான ஊழியக்காரங்க அந்த மைக் கொடுக்க வேண்டும். ஸோ இப்போது நம்ம ப்ராஃபிட் நோயில் அவர்களை கரங்களை தட்டி Hallelujah. Praise to Jesus. How many people will hear expectation? எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? ஒரு அம்மா மட்டும்தான். Only one mother is saying I am in expectation. very bad. ரொம்ப சோகமான ஒரே ஒரு தாயார் மட்டும் நான் எதிர்பார்ப்போடு இருக்கின்றாங்க. The presence of God here, age is not a problem. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. Hallelujah. ஒரு கிராமமா இருக்கு, no restriction, you can raise your voice. இது கிராமமா இருக்கு, சத்தம் இருக்கு, ஆமென் சொல்லலாம், ஹல்லேலூயா சொல்லலாம். I'm coming here, the police protection is outside, it's very பயங்கரமான வேலை தான். இங்கே நமக்கு மத்தியில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். Hallelujah. Praise the Lord. Just few minutes, everyone stand up. Just few minutes, everyone stand up. எல்லாரும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இருப்போமா? இப்போதானே உட்கார்ந்தோம். Hallelujah. Amen. சவுண்ட் பின்னாடி கேட்குது.
மற்றதெல்லாம் ஓய்வு பண்ணுறோம். அதுதான் கீபோர்டு Hallelujah. Amen. Just play. Big beat. Jesus, நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். Lift up your hand. நான் உம்மை நேசிப்பேன் எல்லாவற்றிலும் நேசிப்பேன். சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Lord. And for some reason today, we have to take the word of God. You can go to the word of God in the Exodus chapter number 3. Verse number 1 to 3. Anyone can read this word, Exodus chapter number 3, verse number 1 to 3. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனான இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேஸ் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடி நடுவிலிருந்து உண்டான அக்கினி சுவாலையிலே நின்று அவருக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் சுவாலத்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்க்கிறேன் என்றார். Hallelujah. How many people know about the Moses? எத்தனை பேருக்கு மோசேயை பற்றி தெரியும்? The Moses is the most prophet of God, most high prophet of God. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறார். The God chose Moses for deliver the generation. ஆண்டவர் மோசேயை தெரிந்தெடுத்த காரணம் ஜனங்களை விடுவிக்கும்படியாக. More than 40 lakhs people under the Pharaoh. 40 லட்சம் மக்கள் ஃபாரோட கீழே இருக்கிறார்கள். They live as a slave. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். And the Moses, we can see in the scriptures Moses as a shepherd, the father-in-law of the shepherd. அவருடைய மாமனார் வீட்டில் மோசே ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். But God chose Moses for deliver the people of Israel. ஆனால் ஆண்டவர் மோசே அழைத்தது இஸ்ரவேல் மக்களை விடுவிக்கும்படியாக. But in the 40 years Moses lived as a shepherd. ஆனால் 40 வருஷம் மோசே ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். We can see his father-in-law's shepherd. அவர் பார்க்க முடியும் அவருடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று. And one day he with the sheep inside the jungle. அவன் ஒரு காரியத்தை அந்த காட்டுக்குள் பார்க்கிறான். Hallelujah, hallelujah. And he moving in the place to jungle to. Hallelujah. Hallelujah. Your response is I need it. உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எனக்கு தேவை. நான் சொல்ற காரியம் ஆமென் என்று சொல்லுங்க கத்துக்கலாம். Hallelujah. Amen. The everyday Moses with the sheep and moving in one place to other place inside the jungle. ஆகையால் ஆடுகளை கொண்டு ஒவ்வொரு காட்டுக்குள்ள போய் கொண்டிருக்கிற மலையின் பகுதியில் போய் கொண்டிருக்கிறவரை தான் மோசேக்கு ஆடை மேய்த்து கொண்டு. One day Moses moving in the one place to other place. ஒரு இடத்துல மோசே அவன் கடந்து போகும்போது Hallelujah. Amen. And the Bible says Moses went to the mountain of God. மோசே தேவனுடைய மலைக்கு பக்கத்துல வருகிறான். Unfortunately Moses went there. அங்கே அவன் எதர்ச்சியமாய் அங்கே போகிறான். And Moses saw the angel of the Lord is appeared to there. அங்க தேவ சமூகத்துல மோசேக்கு முன்பாக தேவனுடைய தூதன் அங்க வந்து நின்றான். Hallelujah. Moses saw a vision. அங்க மோசே ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். A bush is there. ஒரு செடி இருக்கிறது. The bush is burning. அந்த செடி எரிந்து கொண்டிருக்கிறது. But not consuming. ஆனா அது எரிந்து சாம்பலாகவில்லை. Hallelujah. Moses saw many kinds of fire. மோசே பல தருணத்தில் அவன் ஒரு அக்கினியை பார்த்திருக்கிறான். But this fire is a very different fire. ஆனா இந்த அக்கினி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. We can go to the word of God. தேவ வார்த்தையில மீண்டுமாய் போகும். And we can see in the chapter number 3 and verse number 3. மூன்றாம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான்.
The Moses saw the fire burning inside the bushes. மோசே பார்த்தது ஒரு செடியிலிருந்து அக்கினி எரியுவதை பார்க்கிறான். But Moses and looking, there's a fire, but there's a bush not consuming. ஆனா அந்த முட்செடி வந்து எரிகிறது, ஆனால் எரிந்து சாம்பலாகவில்லை. Moses thinking, what happened like this? மோசே யோசிக்கிற என்ன நடக்குதுங்க? If you can see the verse number 4. 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பார்க்கும்படி கிட்ட வருவதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் அடியிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். And what is happening here? Moses looked into the fire. அந்த அக்கினி மத்தியில் அவன் இருக்கிறாங்க. And she could hear the voice of God. Moses, Moses. அந்த இடத்துல மோசே மோசே என்ற சத்தத்தை அவன் கேட்கிறான். Hallelujah. Hallelujah. Moses say, who are you? மோசே கேட்கிறான், யார் நீ ஆண்டவரே என்று கேட்கிறான். And God said to Moses, அது ஆண்ட சமயத்துல மோசே அந்த சத்தத்தை கேட்கிறான், I am the God of Abraham. நான் இதோ தேவனா இருக்க அப்ரஹாமின் தேவனா இருக்கிறேன். I'm God of Isaac. ஈசாக்கின் தேவனா இருக்கிறேன். I'm the God of Jacob. யாக்கோபின் தேவனா இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. And God said, Moses, you are standing a place very holy. ஆக நீ நிற்கிற மலை வந்து அது பரிசுத்தமான மலை. You remove your footwear. ஆக உன்னுடைய அந்த பாதரட்சையை கழட்ட சொன்னார். Hallelujah. Because this is the mountain of Horeb. இது ஹோரேபோட மலையா இருக்கிறது. Why the Horeb is the mountain of God? ஏன் ஹோரேப் கர்த்தருடைய மலையாய் மாறினது? Because God is up here there. காரணம் தேவன் அந்த இடத்துல தரிசனமானார். Because I'm standing here, God spoke to me. கர்த்தர் நின்று கொண்டிருக்கும்போது கர்த்தர் நம்மோட பேசுற ஒரு விஷயம். I spoke about this church. நான் இந்த சபை குறித்து பார்க்கிறேன். God is going to do the exodus in this place. கர்த்தர் ஒரு யாத்ராகமத்தை இந்த சபையில செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஆமென் சொல்லுவோமா? ஹalleluya. Standing here, God said, exodus means open the door. யாத்ராகம் என்றால் கதவு திறக்கப்படுகிறது உனக்காக. You say in your life, open the door. உன்னுடைய வாழ்க்கையில சகல தடைகள் கர்த்தர் மாற்றுகிறார். Hallelujah. Today, exodus going to happen in this place. இந்த இடத்துல யாத்ராகம் அப்படியே நடந்து வெளியே வர அடிமத்தளத்தில் வெளியே வர போகிறீர்கள். Pastor, in the ministry area, a big explosive exodus going to happen in your life. பாஸ்டர் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய யாத்ராகம் இந்த நடக்க போகிறது. கரங்களை ஆமாமா ஸ்தோத்திரமாக அமைதியா இருக்காதீங்க. How many people with me? எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? How many people get me? எத்தனை பேர் என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? In the Moses' life, we can see some purpose. மோசேயோட வாழ்க்கையில தேவன் ஒரு நியமத்தை வைத்திருக்கிற ஒரு காரணத்தை வைத்திருக்கிற வாழ்க்கையில. The Moses said, I'm a stammering tongue man. அவன் சொல்லுகிறான், நான் தொட்டு வாய்வுள்ளவனாக இருக்கிறேன். Oh, I cannot talk more. நான் அதிகமாய் பேச முடியாது. I'm talking starting is a long time after I can pronounce one word. நான் ஒரு வார்த்தை பேச வேண்டும் என்றால் ரொம்ப நேரம் எடுத்து பேச வேண்டும். But God spoke to Moses. ஆனா கர்த்தர் மோசேக்கு சொன்னார், When you want to speak, my spirit with you. நான் எப்ப பேசுவேனோ அப்ப என் ஆவி உனக்குள் இருக்கும். When you want to talk. Hallelujah. Hallelujah. Amen. Jesus. Hallelujah. Hallelujah. When you wanted to speak, நீ பேச வேண்டும் நினைக்கும் போது God say, I am with your tongue. நான் உன்னோட நாவோடு கூட இருப்பேன் கர்த்தர் சொல்கிறார். Oh, Rabba Shatalabaya. Hallelujah. I'm telling you, every Moses in this place. இந்த இடத்துல அநேக மோசைகள் கர்த்தர் வைத்திருக்கிறார். God has to be plan about you. கர்த்தர் உன் மேல் ஒரு பெரிய ஒரு பிளான் வைத்திருக்கிறார். Maybe you say, I'm a stammering tongue man. ஒருவேளை யோசிக்கிறார், நான் தொட்டு வாயிலே இருக்கிறேன் என்று. I'm an electricity person. நான் ஒரு படிக்காதவனா என்று சொல்லலாம். I'm a big person. நான் ஒரு பலவீன பாத்திரம் என்று சொல்லலாம். God is telling me, tell you. ஆனா
fire is burning inside the church. இந்த ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை அக்கினி இறங்கி அசைவர போகிறது. Fire is changing your limitation. This fire is changing your every situation in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ஒரு சீமையை வைத்துக்கொண்டு கர்த்தர் அதை உடைத்து மேலே கொண்டு போக போகிறார். Telling you, the fire is enough to burn your life. அக்கினி போதும் உன் வாழ்க்கையை தாகியாய் மாற்றும்படியாக. I'm not talking about the fire inside the kitchen. நான் சொல்லுகிற அக்கினி கிச்சன்ல இருக்க அந்த அக்கினி அல்ல. Maybe you will take that fire which burning your hand. அந்த அக்கினி தொட்டினா உன் கையில எரிந்து போய்விடும். I'm talking about the fire from the heaven. நான் சொல்லுகிற அக்கினி பரலோகத்தின் அக்கினி அது. I'm talking about the fire Holy Spirit. பரிசுத்தாவி அக்கினி எங்க இருக்கு? That fire is coming out. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அது புறவிடுதலை நடக்குது. இயேசுவின் வாழ்க்கையில That's a fire is moving the break back now. இங்க முன்பாக பின்வரும் கர்த்தருடைய ஆவியின் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. That's a fire is in the process. பஸ்டர் கர்த்தருடைய அக்கினி உனக்கு போதும். How many people know fire burning inside the jungle? எத்தனை பேருக்கு தெரியும் அக்கினி காட்டுக்குள் எரிகிறது? காட்டுக்குள் எரி காட்டு தீ என்று சொல்வார்கள். Sometimes inside the jungle is a small fire. அது ஆரம்பிக்கும் ஒரு சின்னதா ஆரம்பிக்கும். I'm telling you something. நான் சொல்றேன் சார் காரியம். Listen to me. How know the fire? I know how to fire is inside the jungle. எப்படி காட்டுக்குள்ள தீயை பற்ற வைக்கிறது? காட்டு தீ. Hallelujah. Some people say someone putting the fire inside the jungle. That is a big well and a big fire. சில சொல்றாங்க அது ஒரு நெருப்பு போட்டு அப்படியே பத்திக்கும் என்று சொல்றாங்க. Hallelujah. Hallelujah. All the time is in the country one another. Country. One another. How to come? காட்டு நெருப்பு எப்படி வரும்? Because many trees there. அங்க அநேக மரங்கள் இருக்கிறது. Because its wind is moving one place to other place. அந்த மரங்கள் காற்று அடிக்கும் போது அந்த தீ அந்த நெருப்பு மேல பட ஆரம்பிக்கும். Okay. Because many trees surrounding there. அங்க அநேக மரங்கள் இருக்கிறது. Because the wind is blowing on the tree. அந்த காற்று அடித்து கொண்டிருக்கும் போது I can give the demonstration. நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காண்பிக்கிறேன். This is the two tree. இது ரெண்டு மரம் என்று எடுத்துக்கொள்ளுங்க. The wind is blowing from here. காற்று அடிக்கும் போது this is a two trees like this. இந்த ரெண்டு மரமும் என்ன செய்யுமா அப்படியே உரச ஆரம்பிக்கும். And in this middle is a burn the fire. அந்த நடுவுல நெருப்பு வர ஆரம்பிக்கும். I'm telling you the Holy Spirit moving front to back. உங்க பரிசுத்தாவின் காற்று முன் வசந்து பின் வசந்து அடிக்கிறது. And your spirit is burning. ஆக உங்களுடைய சமூகத்துல கர்த்தருடைய அக்கினி புறப்பட coming here. அது புறப்பட்டு வரப்போகுது. It's a fire moving to other place. இந்த இடத்துக்கு அது போகப்போகுது. Hallelujah. How many people understand this thing? எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுவோமா? Hallelujah. You are under the fire of Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியினுக்குள் இருக்கிறீர்கள். You touch one person, he become fire. நீங்க ஒரு நபரை தொட்டீங்கன்னா அவன் மேல அக்கினி இறங்க ஆரம்பிக்கும். They don't understand. You have a corona, you touch other people, he gets a corona. That's the way you have a fire. You touch other people, I have fire. நீங்க ஒரு கொரோனா இருக்குன்னா அவன் இன்னொருத்தர் தொட்டாங்க அப்படியே கொரோனா பாஸ் ஆகும். அதே போல கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இருந்து மற்றவர்கள் தொடர ஆரம்பிக்கும். Hallelujah. I'm telling you, you want to touch the other people, you have a corona, other people get corona. ஆக நீங்க ஒரு நபர் தொடும்போது கொரோனா மூலமாக மற்றவர்கள் படர ஆரம்பிக்கும். But you receive the fire, நீங்க அக்கினியை பெற்றுக் கொண்டீங்கன்னா நீங்க போர் பண்ணும் போது அந்த fire மற்றவர்களுக்கு hallelujah சொல்லுமா நீங்க போர் பண்ணும்போது மற்றவர்களுக்கு அந்த வல்லமை படர ஆரம்பிக்கும். I think people don't understand it because I think you can understand what I'm saying. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கேக்குதா முதல்ல? Hallelujah. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணப்படத ஆவியானவர் உணர்த்தி கொண்டே இருப்பார். ஹalleluya. அப்படியே உண்மையாக்கினா ஒண்ணும் பண்ண மாட்டார். சரிங்களா? Hallelujah. Hallelujah. Today the power of
trying to touch you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இன்னைக்கு தொடப் போகிறார். We can see in the scriptures, நீங்க வசனத்துல பார்க்க முடியும், the Moses had a limitation. மோசேஸ்க்கு ஒரு லிமிட்டேஷன் வாழ்க்கை இருந்தது. He was a sinner. அவன் பாவி. He was a killer. அவன் ஒரு கொலைகாரன். He was a take very he had to take decision very quickly. அவன் வாழ்க்கையில ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய ரொம்ப தாமத தீர்மானம். Very angry man. அவன் கோபக்காரன். But God say, I want to use you. ஆனா கர்த்தர் சொல்ல, நான் உன்னை தான் பயன்படுத்த வேண்டும். Hallelujah. Because our God is looking at our heart. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். God is not looking at your appearance and your education and your beauty and your handsome face, your beautiful face. கர்த்தர் உங்களுடைய முகத்தோற்றத்தையோ மற்ற தோற்றத்தையோ இல்ல படிப்பையோ அதையே பார்க்கவில்லை. Today you are ready to receive him. He will going to use you. நீங்க இன்னைக்கு பெற்று கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதாக கர்த்தர் மாற்றுவார். Hallelujah. 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 The Moses the 40 years he lived as a shepherd. 40 வருஷமாய் மோசே ஒரு மேய்ப்பனாய் இருந்தான். But what he was a God as a prophet of nation. ஆனா அவனோ உலகத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். Because 40 lakhs people waiting for Moses. Moses is with the shame. ஆனா 40 லட்சம் மக்கள் மோசேக்காய் காத்திருக்கிறாங்க. ஆனா இவனோ மலையடிவாரத்துல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். And the time of Moses, the Holy Spirit is moving to Moses. Moses is moving the mountain of God. ஆகையால் அந்த அக்கினி எழுந்து கொண்டிருக்கும் போது இவன் அக்கினி கிட்ட மோசே போகிறான். தேவனுடைய பிரசன்னம் அவனை தேடி வருகிறது. Something is going to happen here. இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியம் இந்த இடத்துல தேவனுடைய அக்கினி நெருப்பாய் வருகிற பார்க்கிறேன். சிலவருக்கு கட்டுல போக தோணுது. சிலவருக்கு அசைவு போக தோணுது. சிலவருக்கு அடிக்கிற போக தோணுது. ஒருவர் நிற்க வேண்டும் என நின்று கொள்ளுங்க. கர்த்தர் ஆவியானவர் கொண்டிருக்கிறார். நீங்க எழுப்பி தேவ சபைக்கு கொண்டாடுங்கள். Hallelujah. You can stand where you are. இப்போ எழுந்திருங்க. எழுந்திருக்க வேண்டுமா? கர்த்தர் ஆவியானவர் பறந்து கொண்டிருக்கிறார். You can stand where you are. எங்க நிற்க வேண்டும் நிற்கலாம். Stand. கொஞ்சம் நில்லுங்க. கர்த்தர் ஆவியானவர் கொண்டிருக்கிறார். Because God wanted to touch you someone. சிலவங்களை தொட வேண்டும் என ஆவியானவர் உணர்த்துகிறார். It is the time of the Holy Spirit. கர்த்தர் ஆவியானவர் தொட time of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவர். It is the time of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர். People going to receive. சிலவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். People going to receive. சிலவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Baba.
காணப்படுறீங்க. Lift your hands where you are. You suffer the sick. ரொம்ப வியாதியோட காணப்படுறவங்க. I think someone is in the sick. ஒரு வியாதியோட காணப்படுறீங்க. அவங்க Some people are sick. Not only one person. ஒருத்தர் மட்டும் இல்ல. I see that many people are sick. நிறைய பேர் அந்த வியாதிக்குள்ள காணப்படுறீங்க. I see the pain in your body. ஒரு சரீரம் முழுவதும் அப்படியே வலியா இருக்கிறது. I see the backbone pain. பேக்போன் பின்படுத்துகிற எலும்புகள் முழுவதுமாய் வலியா இருக்கிறது. Lift up your hand. I'm going to pray for you. அந்த நபருக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். Lift up your hand. Lift up your hand. I see the presence of God is moving very powerful. பிரசன்னங்கள் அசைவாடி கொண்டிருக்கிறது. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். 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 The same fire. அதே அக்கினி. The same power moving here in the pulpit. The same power moving in your life. இந்த புல்பிட்ல நடக்கிற அதே அக்கினி அந்த அக்கினி உண்மையில் இறங்குது. Right now. இப்பொழுது In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில்
நீங்கள் லைனாக நின்னீங்கன்னா உங்களுக்காக எண்ணெய் வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. தேங்காய் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்காக அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. இங்கே இருந்தால் கொஞ்சம்
அபிஷேகத்தை பண்ண போகிறோம் ஊழியக்காரர்கள். Father, I pray for your servants. உங்களுடைய தேவ ஊழியக்காரங்க நன்றி செலுத்துகிறப்பா. Remove the glasses. உங்க கண்ணாடி கேட்டு Some people come. Some people come and help me. பாருங்க. Today I anoint you கர்த்தர் இன்னைக்கு உங்களை அபிஷேகம் பண்ண வைக்கிறார். for revival. எழுப்புதலுக்காக. Raise generation. நீங்க அநேக ஜெனரேஷன் ஜனங்களை எழுப்ப முடியாது. Like Moses. மோசேயை போல I'm going to anoint you. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண வைக்கிறார். This anointing is coming in your life. இந்த அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வரனால You're going to prosper. நீங்க ஆசீர்வதிக்கப்பட போவீங்க. You will prophesy. நீங்க தீர்க்க தரிசனம் சொல்வீங்க. You will heal the sick. நீங்க சுகமில்லாத சுகம் கொடுப்பீர்கள். You will cast out the demon. நீங்க பிசாசுகளை விரட்டுவீங்க. You will build the kingdom of God in the place. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவீங்க. I cancel your spiritual poverty today. எல்லா ஏழ்மையின் ஆவியை இன்னைக்கு கேன்சல் பண்ணுகிறேன். I'm going to anoint you today. It is anointing moving your life. இந்த உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுவது அபிஷேகத்தின் மூலமாக கர்த்தர் நடத்த போகிறார். The Bible says that when Samuel anointed David, that's the day that's the day started in the mighty anointed things happening in David's life. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண அந்த நாட்கள் தொடங்கின உடனே அவன் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தான். Today I'm come to hear not more preaching. இன்னைக்கு வந்து நிறைய பிரசங்கம் பண்ண இல்ல. I'm come to hear for anointing you. இன்னைக்கு வந்தது இந்த தேவ மனிதனை அபிஷேகம் பண்ண I முடியாது. want to lift you as a prophet of God. God sent me here from Kerala. கர்த்தர் கேரளாவில் அனுப்புறது கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்ற முடியாது. I know இது உங்களுடைய நேரம். I'm going to unlock you. இன்னைக்கு உங்களை திறக்க போகிறோம். அதுக்கு வாசலை திறக்க போகிறோம். ஆவியானவரே, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, Come before. ஆவியானவரே, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே, Anoint you அபிஷேகம் பண்ணுகிறேன். for a prophetic ministry. தீர்க்கதரிசி அபிஷேகத்துக்கு தீர்க்கதரிசி அபிஷேகம். Stand here. Okay, good on. Come before. Yeah, I know that. Your wife is here. Stand here. Kneel down here. You have two daughters for ministry. ரெண்டு பிள்ளைகளும் கர்த்தர் ஊழியத்துக்காக கர்த்தர் அழைக்கிறார். I'm seeing a both of our prophetic anointing. ரெண்டு பேருக்கும் தீர்க்கதரிசி அபிஷேகத்தை பார்க்கிறேன்.
மாற்றுகிறார். You will cast out the demon. பிசாசுகளை விரட்டுவார். Yeah, this is the first one. This is the first one. What are things? Things. Oh, Rabba, Kia Rabba. Oh, but I pray for you. நான் க்ஷமிக்கிறேன். I'm changing your season. உங்களுடைய சீசனை கர்த்தர் மாற்றுகிறார். Today, இன்றைக்கு the Holy Spirit anointing with your life. கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இன்றைக்கு இறங்குகிறார். I'm going to anoint you. Angel of Lord here. தேவ தூதன் இங்கே இருக்கிறது பாருங்க. Touch Lord. தொடுங்க ஆண்டவரே. Touch Lord. தொடுங்க ஆண்டவரே. Angels here. தேவ தூதன் இங்கே இருக்கிறார். தேவ தூதன் இங்கே இருக்கிறார். கரங்களை இருக்கிறோம். Yes. I anoint you for ministry. ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினால. Right now. Right now. இப்பொழுது Touch Lord. சொல்லுங்க ஆண்டவரே. Come here, sister. I'm seeing they will preach very strong revelation. நீங்க தெய்வீக வெளிப்பாடுகளை பேசுறது கர்த்தர் சொல்கிறார். This is very dangerous one. இந்த மகள் ரொம்ப டேஞ்சரான மகள். This is the first one, right? ஃபர்ஸ்ட் In the name of Jesus, anointing as a prophetess. எஸ் தீர்க்கதரிசன அபிஷேகத்தில் எண்ணெயை ஊற்றுகிறோம். Touch. பாத்திர மகிமை உமக்கே கரங்களை விரித்து Raise your light. உம்மை ஆராதிக்கிறோம். Remove them. நீ பெரியவர் Remove அற்புதம் the glasses. Remove the glasses. Remove it. உம்மை போல் I prophesy about your life. உங்கள் வாழ்க்கை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறேன். God will break every territorious in your life. நிறைய எல்லைகளை கற்று உடைக்க போகிறார். I see the tension. அநேக டென்ஷனோடு நீங்க காணப்படுகிற வாழ்க்கையில But today, anointing will move in your life. இன்றைக்கு இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வியாபிக்க ஆரம்பிக்கும். Every limitations, anointing God move. கர்த்தர் உங்களுடைய எல்லா லிமிட்டேஷனை மாற்றி உயரை கொண்டு போக போகிறார். Pray for you. You are a broken woman. நீங்க உடைந்த உள்ளமான ஒரு சகோதரி. She's a broken woman. நீங்க உடைந்த உள்ளமா இருக்கிறீங்க. Broken mother. இது உடைந்த உள்ளமான தாய். Hallelujah. You are the love of God. Hallelujah. Today I'm going to anoint you. இன்னைக்கு உங்களை அபிஷேகம் பண்ண போகிறோம். Lift up your hand. கரங்களை உயர்த்துங்க. Lift up your hand, Mama. கரங்களை உயர்த்துங்க. Mama, lift up your hand. அப்படி ஓகே. Praise the Lord. She's too much rejected. அநேக தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை பார்க்கிறேன். She went to the last situation of the life. வாழ்க்கையில கடைசி முடிவுக்கு நீங்க போறீங்க. But today I'm going to use you as a mother in this place. கர்த்தர் ஒரு தாயாக இந்த தேசத்தை உங்களை வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். Your finances is going to change. உங்களுடைய வறுமைகள் மாறப்போகுது. I'm seeing your daughter sent to the nations. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை தேசங்களை அனுப்ப போகிறார். നിങ്ങളുടെ മക്കളുടെ പേരിൽ നിങ്ങൾ അറിയപ്പെടും. உங்க பிள்ளைகளோட பேரில் அறியப்படுவீர்கள். Through your daughter's name, you knowing in the place. உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக உங்க பேர் அறிமுகப்படும். Hallelujah. ஹalleluya. The Maria knowing about Jesus' name. மரியா இயேசு கிறிஸ்துவின் பேர் அறிந்தார். Elizabeth knowing the John Baptist's name. எலிசபெத்தோ யோவான் ஞானஸ்தான பேர் அறிந்தார். We are going to lift up your hand. Go back. கரங்களை
You can see that. She's crying. தாயாய் அழுது கொண்டிருக்கிறார். But today, the precious anointing oil in my hand. கர்த்தருடைய அபிஷேக தைலம் என்னோட கரங்களில் The இருக்கிறது. angels surrounding you. இந்த இடத்துல தூதர்கள் சுற்றி நிற்கிறார் பாருங்கள். This is not a normal anointing. இது ஒரு சாதாரண அபிஷேகம் அல்ல. இது ரொம்ப உயர்வானது. Holy Spirit, yours. Fire Lord. Fire Lord. Yes. All the gifts are imparted. சகல வரங்கள் உங்கள் மேல் வியாபரிக்கட்டும். The Bible says, வேதம் சொல்லுகிறது "உப்பந்த கையை ஒப்பிடாமல் திருநாமத்தை சொல்லுங்கள்." மூப்பரோட கரத்தை வைக்கிறதுனால In your elder laying hand in your head, your all the spiritual gifts going to break. மூப்பர்ல கை வைக்கும் போது வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். Right? In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் I release it now. இப்போ ரிலீஸ் பண்ணுகிறோம். I release now. இப்போ ரிலீஸ் பண்ணுகிறோம். Flowing the river from your belly. ஜீவ நதி உங்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு செல்வதாக. ஓ நீ பெரியவர் ஆண்டவரே. Come, I want to pray for everyone. எல்லாருக்கும் ஜெபிக்கிறீர்கள். You everyone going to prophesy. நீங்க ஒவ்வொருத்தரும் கர்த்தருக்காக தீர்க்கதரிசனம் Cast செய்வீங்க. out the demon. நீங்க பிசாசை வேகப்படுத்துங்க. Going out and doing this kind of wonder. நீங்க அற்புதம் அடையாளம் செய்வீங்க. That's my God something here. கர்த்தர் அனுப்பினார், என்னை அனுப்பினார். I'm telling you, this is the time of God. இது கர்த்தருடைய நேரம். This is not your time. இது உங்க நேரம் அல்ல. This is the time of God. இது கர்த்தருடைய நேரம். How many people want to use by God? எத்தனை பேர் கர்த்தருக்காக பயன்பட வேண்டும் என்று நினைக்கிறீங்க? No limitations. ஒரு லிமிட்டேஷன் உங்க வாழ்க்கை Your கிடையாது. heart is ready to go for the work of God. God can use you as a mighty instrument of God. கர்த்தர் உங்களை ஒரு சர்வ வல்லமையுள்ள ஒரு கல்வியாய் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். I see the race army here for God. நான் சில ஜனங்களை They are fighting the middle of the ஒரு God. பெரிய சைன்யத்தை கர்த்தர் எழுப்ப போகிறார். Come forward. I want to pray for you. லைன் லைன் Master Charaya, go shit. Get oil, get oil. Come. All the youngsters. Two line. ரெண்டு லைனா Come. Very quickly. I want you to finish the service. சீக்கிரம் முடிக்க போறோம். Master Charaya, Tura Bahadala, Very quickly. உம்மை ஆராதிப்பு நீ பெரியவர் அற்புதங்கள் செய்தவர் உம்மை போல யாருண்டு உம்மை போல I'm going to anoint you. நான் இந்த சபையில அபிஷேகம் பண்ண Fire anointing. அக்கினியின் அபிஷேகம் You are going to cast out demons very deep of way. அநேகம் பிசாசுகள் விரட்ட போகிறார். Come on. I see you like a TB Joshua. நீதி ஜோஷுவா போல கர்த்தர் மாத்த போகிறார். He specializes in the deliverance and the cast of the demon. நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா மாற போறீங்க பிசாசுகளிலும் சுகமளிக்கிறதிலும். I am going to anoint you. Lift up your hand. போட்ட கரங்கள் இருக்கு. Maraba sete reboko shataraba. Le rakaya basanta rebos. Sharabakaya santa. Thank you, Lord. Come, take. I'm going to anoint you for the ministry. அபிஷேகம் And ஊழியர்கள் so you're working with many people, many men of God like they don't get it what you expecting. நீங்க அநேக ஊழியக்காரர்கிட்ட கூட போறீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல. You're empty vessel every time. நீங்க எப்போதும் ஒரு காலியான பாத்திரமா இருக்கிறீங்க. But Holy Spirit know your thirsty hunger. ஆனா கர்த்தர் உங்களுடைய தாகத்தை அறிந்து கொள்கிறார். Look at me. இங்க பாருங்க. Anoint you as my coordinator. நான் அபிஷேகம் எங்களோட கோஆர்டினேட்டரா உங்களை இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுகிறோம். I anoint you as my Chennai coordinator. நாங்க சென்னையோட கோஆர்டினேட்டரா இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுகிறோம். What I have, that's how I'm given to you. எனக்கு என்ன இருக்கோ அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். Right now. இப்பொழுது Father, Son and Holy
ஊழியக்காரர்களோ I'm going to anoint you. கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ண போகிறார். We will encounter all the places. நாங்க எல்லா தேசத்திலும் சுதந்திரத்துக் கொள்வோம். We will encounter every place. எல்லா தேசத்தையும் சுதந்திரத்துக் கொள்வோம். Come kneel down. Come kneel down. Come kneel down. Come kneel down. Remove him. I'll pray for you. I'm releasing the music ministry anointing upon your life. மியூசிக் மினிஸ்ட்ரி அபிஷேகத்தின் மேல் ஊற்ற போகிறார். Today you're playing all what instruments the realm is going to change. நீ வாசிக்கிற எந்த கருவியா இருந்தாலும் அவருடைய காரியங்கள் கர்த்தர் மாற்ற போகிறார். I'm going to anoint you for angelic realm. ஆனால் ஒரு தூதனுடைய ரிலமக்குள்ள உங்களை ஆவிக்குள்ள கொண்டு In the போகிறார். name of Jesus. இயேசுவின் நாமத்தால். In the name of Jesus. இயேசுவின் In the நாமத்தால். name of Jesus. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். Thank you. All the ministers here, come forward. ஊழியம் செய்யற சகோதரர்கள் ஊழியம் செய்கிற சகோதரியாக சகோதரன் முன்னாடி வரும்போது come friend. ஊழியம் செய்கிறவங்க Jesus. ஊழியம் செய்கிறவங்க ஊழியம் No. Come. ஊழியம் செய்கிறோம். Oh, kneel down. Kneel down. Jesus. I see that this man. நான் இங்கே பார்க்கிறேன் சகோதரன். I'm seeing. நான் பார்க்கிறேன். Listen to this. I'm seeing this man heart for God. உங்களுடைய இருதயம் கர்த்தருக்காக இருக்கிறது. I'm seeing he running for God. நீங்க ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. I'm going to anoint you. நான் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ண போறேன். I'm just move. I'm telling you. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தால். I pray for the anointing of the Holy Ghost. நான் ஜெபிக்கிற அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன். In the name of Jesus. What is the calling in your life that you're going to God? என்ன அழைப்பில் இருக்கிற அந்த அழைப்பை கர்த்தர் அக்னியினால் உன்னை பயன்படுத்த போகிறார். Anointing for the ministry. அபிஷேகம் பண்ணுகிற ஊழியத்துக்காக இயேசுவின் In நாமத்தால். the name of Jesus. இயேசுவின் நாமத்தால். In the name of Jesus. Yes, Lord. In the name of Jesus. Come to forward. Anyone here? Yeah. Kneel down. Masupra Hatia Kashata. Kneel down. Go and play. Masata Lavaya. I'll pray for you. Salga Jimmy. Where's the oil? In the name of Jesus. Just play, my brother. Just play. I'm going to anoint you. You're going to catch many people. நீங்க अनेक ஆத்துமக்களை ஆதாயப்படுத்த போறீங்க. I'm seeing you're going to many houses. பாருங்க अनेक வீட்டுக்கு போக போறீங்க. You pray many people life they are delivered through your hand. நீங்க अनेक ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணி அவங்க விடுதலையாக போறாங்க. I'm anoint you நீங்க அபிஷேகம் பண்ண போகிறார். for the revival. எழுப்புதலுக்காக. This is the time of God. இது தேவனுடைய நேரம். கர்த்தருடைய நேரம். Lift up. மீண்டும் எழுப்புறாருமா. Lift up. Stand. எழுப்புங்க. I lay my hand. இப்போ ஒரு கருத்தை வைக்கிறோம் ஆண்டவரே. Today, the power of the Holy Spirit கர்த்தருடைய வல்லமை rest upon you. இந்த மகன் மேல் தரித்திருப்பதாக. Yes, Lord. Jesus. Come, my camera. Kneel down. Come. Kneel down. This is a right time. இன்னைக்கு சரியான நேரம் உங்களுக்கு. I'm praying for you. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். Lift up your my brother. ஒரு கரங்களை எடுத்துக்கோங்க. I anoint you. நான் அபிஷேகம் பண்ணுகிறேன். This is the time. இது இன்னைக்கு சமயம் தேவனுடைய சமயம். This is a better time. இது ரொம்ப தேவையான நேரம். This is a better time. இது ரொம்ப தேவையான நேரம். I anoint you. கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். I lay my hand. நான் என் கரத்தை வைக்கிறேன். Today started. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில The Holy Spirit is going to rest upon you. பரிசுத்த ஆவியானவர் மேல் அமர்ந்திருப்பார். Use him. பயன்படுத்துங்க ஆண்டவரே. You're going to prophesy. தீர்க்கதரிசனம் சொல்ல போகிறாய். Very accurately. கரெக்டாக. Many people through you come to church. அநேக பேர்
Robin, come. Where is the oil? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மைப் போல யாருண்டு? This is my spiritual father given to me. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு இந்த கட்சியை கொடுத்தார். I'm just putting your. நான் இப்போது உன் தலைமையில் வைக்கிறேன். I'm going to anoint you. நான் மகனை அபிஷேகம் பண்ண Big போகிறேன். ministry. ஒரு நல்ல ஒரு ஊழியம். I'm seeing a big church. நான் ஒரு பெரிய சபையை உனக்கு கொடுத்து பார்க்கிறேன். You are an apostle of God. நீ தேவனுடைய அப்போஸ்தலனா இருக்கிறாய். I release it. இப்போது ரிலீஸ் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் Use him பயன்படுத்துங்கள். right now. எஸ் Yes, Lord. கொடுங்க. I unlock him. கொடுங்க. இப்போது திறக்கப்படணும். Right. திறக்கப்படணும் வாழ்க்கை. Jesus. திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில் Use him. பயன்படுத்துங்கள். Today, இப்போது your life is going to change. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எஸ் ஃபாதர் ஜீசஸ். Wisdom, come. He's a minister. He's ready to ask him. This is our anointing for the ministry. இது நீ ஊழியத்துக்கான அபிஷேகம். He's okay. He's ready to minister. உங்க நம்ம யாராவது பண்ணலாம். Ask him. I'm praying for you. The anointing you right now. ஒரு அபிஷேகம். Jesus name. இயேசுவின் நாமம். Use him. பயன்படுத்துங்கள். 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 Touch Lord. எஸ். Anoint you. அபிஷேகம் பண்ணுகிறோம். யூஸ் him. பயன்படுத்துங்கப்பா. Use him for your glory. தேவனுடைய மகிமைக்காய் பயன்படுத்துங்க. Right now. இப்பொழுது Sacharavaya. நிஹக்ரஸ்யாபே. Masure ari amuka. Abri adusia sanu. நரஷௌர வரே. Renegosia mahasia kami. நஸ்யாபோ ஹரே. Renegosia mahanelia tarabu. நலரஷௌர Maseke teko shaka. நிஹக்ரோதலரஸ்யா. இயேசுவின் நாமத்தில். எஸ். I unlock. இப்பொழுது திறக்கிறோம். In Jesus name. இயேசுவின் நாமத்தில். Kneel down. Kneel down. ஆமென். ஆமென். I anoint you. அபிஷேகம் பண்ணுகிறோம். Oh, he's thirsty hungry for the ministry. நீங்க தேவனுடைய ஊழியத்துக்காக ரொம்ப தாகமா இருக்கிறீங்க. Lord, what I have given to him. ஆண்டவரே, எனக்கு என்ன இருக்குது வாங்கி கொடுக்கிறேன். Powerful anointing I have given to you. வல்லமுள்ள அபிஷேகம் மகிமையில இருக்கட்டும். In the name of Jesus. உம்மைப் போல் யாருண்டு? உம்மைப் போல் யாருண்டு? நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மைப் போல் யாருண்டு? ஊழியம் பண்றது நமக்கு கிடையாது. You. Lift up. Come. யோனாவை போல மாய்ந்து ஓடுகிறார். Peter, you stand here. I'll call you. Lift up. I'll call you after. Wait. God spoke to me. That's why. கர்த்தர் பேசுறார், அதை நான் கூப்பிட்டாங்க. உம்மைப் போல யாருண்டு? Kneel down. Kneel down here. Keep there. Something is going to happen. நீங்க சில காரியம் நடக்க போறீங்க. While I pray for this brother, இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். he's calling from God. கர்த்தருடைய அழைப்பு இருக்கு பாருங்க. But life limitations. ஆனா வாழ்க்கையில எல்லாமே லிமிட் பண்ணி இருக்கீங்க. The limitation happening in the life, that's a ministry. It's a keep far. ஆனா சில லிமிட்டேஷனால நீங்க தூர போய் கொண்டு இருக்கிறீங்க. I anoint you. கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில். I lay my hand. கர்த்தர் கரங்களை வைக்கிறப்ப. Touch Lord. கொடுங்க ஆண்டவரே. கொடுங்க. Masata prakayavas. I unlock your ministry. இப்ப திறக்கப்படுது. Jesus. இயேசுவின் நாமத்தில்.
இயேசுவின் நாமத்தில். ஓ, praise the Lord. பயன்படுத்துங்கப்பா, அபிஷேகம் பண்ணுங்க, பயன்படுத்துங்க, உங்களை மகிமைக்காக. I unlock your எல்லாம் வெற்றியை திறக்கணும். வாழ்க்கை திறக்கப்படும். இப்போது ரிலீஸ் பண்ண anointing is moved. அபிஷேகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. The yokes are break now. கட்டில் உடைத்து கொள்ளுங்கள். In the name of Jesus. Come, please next. He is ready to minister. You are here. She's doing it. I pray for you. But I pray. But anointing she needed. And Lord, she was the David. And Lord, touch Lord. Touch Lord. Touch Lord. Move the anointing. அபிஷேகத்துக்கு பயன்படுங்க. Yes, Father. You are my Father. Come, I pray for you. Come, very quickly. I want to take hand. Holy Spirit. Kneel down. Kneel down. Kneel down. Kneel down. Not. You kneel down. I'm telling you. Kneel down. She is going to use you. God will go to use you. Kneel down. In the name of Jesus. I release anointing. In the name of Jesus. Move. Touch it, Lord. Touch it. Holy Spirit. God spoke to me. Every limitation inside your family. வாழ்க்கையில குடும்பத்துல சில லிமிட்டேஷன் இருக்குது. Family limitations. Familyயோட லிமிட்டேஷன். கர்த்தர் உடைக்க போகிறார். I see. நான் பார்க்கிறேன். உடைந்து இருக்கிறாய். கர்த்தர் சுகப்படுத்துகிறார். In the name of Jesus. Right now. இப்பொழுதே touch my sister. மகளை தொடுங்க. தொடுங்க ஆண்டவரே. அபிஷேகம் பண்ணுங்க. Protect you. Protect பண்ணுங்க. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Right now. இப்பொழுது special anointing is my person. Special anointing உங்களுக்கு. Yes. I see that. She's very sad. நீங்க ரொம்ப சோர்ந்து துக்கமா இருக்கீங்க. But God is releasing the anointing, laughing and joy anointing. கர்த்தர் ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷமான அபிஷேகத்தை உங்க மேல அனுப்புகிறார். You don't have children. I prophesy. Look at me. Where is your husband? Look at me. You will become a mother. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுது, ஒரு தாயை கர்த்தர் மாற்றப் போகிறார். கர்த்தர் சொல்றார், ரொம்ப துக்கமா இருக்காரு இந்த மகள். Right? Break every limitation. எல்லா லிமிட்டேஷனை உடைக்கிறார் கர்த்தர். ஜெபிக்கிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். You become a mother. ஒரு தாயை மாறுவாய். In the name of Jesus. ஒரு தாயை மாறுவாய். I see that the rate is going to change. I anoint you.
தேவ அபிஷேகம் புறப்பட்டு கொண்டிருக்கிறது. I see the இந்த தேசத்தை தெய்வம் பிடிக்கவோ, இந்த தேசத்தை கர்த்தர் பிடிக்க போகிறார். God will use you as a might. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Something greatness is going to happen. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். Revival! Something great is going to happen. So the பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். And see this city is going to deliver. இந்த city கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். In this place is going to deliver. இந்த தேசம் விடுதலையாக்க போகிறார். Every demonic plan is going to break. எல்லா பிசாசுகள கர்த்தர் தக்கிறார். Right now. இப்பொழுது எல்லா தேசத்தின் சக்திகள் புரியுங்க. எல்லா தேசத்தின் சக்திகள் தக்கிறார். Right now. இப்பொழுது. Amen. Name of Jesus. Come. I want to pray for you. Come. Everyone, I want to lay my hands. Feel the fire. Feel the fire. There's something great to happen. Name of Jesus. Fire. Feel. Come forward. I pray for you. Yes. Jesus. Come. Use. Fear not. Fire! Mighty Mental! Use him, Lord! Use him! Use him, Lord! Use him, Lord! This is a very serious anointing here. This is a very serious, இன்னைக்கு வலிய serious anointing move. ரொம்ப சீரியஸா இருக்குது. Very powerful anointing. மிக மகிமையான ஒரு அபிஷேகம் இருக்குது. See that? God is seeing this place. கர்த்தர் இருக்கிறார். In the name of Jesus. Fill all the empty vessels. Oh, Sharabaya, Handala. Yeah. Something is great. Come very quickly. Come. Something great, man of God. Something great. Come next person. I want you to lay your hand. Each and every people. See that idea. Appreciate it. Yes, Lord. Come, next person. Everyone come. I pray. Use him. Amen.
பயன்படுத்துகிறார். Use it. பயன்படுத்துங்கப்பா. Use it. பயன்படுத்துகிறார். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். Come next verse. Yes, Lord. Yes, Lord. தொடுங்க. Come next verse. Come சீக்கிரம் next. சீக்கிரம் படகுவா. Yes, Lord. தொடுங்க. Yes, Lord. தொடுங்கப்பா. Heal. தொடுங்க. Heal, Lord. சுகப்படுத்துங்க. Heal, Lord. சுகப்படுத்துங்க. Anointing. அபிஷேகம். அபிஷேகம். தொடுங்கப்பா. Yes, Lord. Yes, Lord. பயன்படுத்துங்க. Use it. பயன்படுத்துங்கப்பா. Use it. Use it. Yes, Lord. Yes, Lord. I see that the kingdom of enemy broken here. இங்கே தேசத்தின் அந்தகார சக்தி கர்த்தர் உடைத்தெறிந்திருக்கிறார். Anyone watching me through the Facebook, யாராச்சும் Facebookல I anoint you for the ministry. அபிஷேகம் பண்ணுங்க. Where you are, எங்க இருக்கீங்களோ? that God is touching you. கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். God is touching your life. கர்த்தர் தொட்டு In the கொண்டிருக்கிறார். name of Jesus. இயேசுவின் You நாமத்தில் are the revivalist in your place. உங்க இடத்துல நீங்க எழுப்புதல் தீயா இருக்கிறீர்கள். Receive the healing. இப்போதே சுகத்தை பெற்றுக்கொள். Receive the deliverance. இப்போது விடுதலை In the பெற்றுக்கொள். name of Jesus. இயேசுவின் நாமத்தினால். முடிந்தவங்க மட்டும் செயல்படுங்க. எல்லாம் வாங்க. சீக்கிரம். Come on, come on. வல்லமையப்பா. இயேசுவின் நாமத்தினால. Yes, Father. Yes, Lord. Oh, yes. Cash. போடுங்கப்பா. போடுங்க. அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாருண்டு? Right now. Yes. உம்மை போல Give the Lord. யாருண்டு? உதித்து பார்க்கிற Cash, Lord. மகிமை உமக்கு. Urala nasia soprekete limana hamdulale. Right now, we are சகோதரி பிள்ளைலாம் சகோதரி வாங்க. ஒரு சகோதரி சொல்லு பிள்ளைலாம் சகோதரி. Name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். Release. Touch. தொடுங்க ஆண்டவரே. Touch them. தொடுங்க ஆண்டவரே. Touch the Lord. தொடுங்க ஆண்டவரே. Touch the uterus. இயேசுவின் நாமத்தில் தொடுங்க ஆண்டவரே. Jesus. யாரை ஜெபம் பண்ணணும்னா, கை வாங்க, ஜெபம் பண்ணாதவங்க. தொடுங்கப்பா. தொடுங்க ஆண்டவரே. Cash, Lord. தொடுங்க ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே. Yes. புரியுதா? Yes. Rete vasata இயேசுவின் நாமத்தில். சீக்கிரம். யாமா மனதில் பசியா. தொடுங்க. சௌக்கியப்படுத்துகிறார்.
மண்மை உமக்கே உம்மை ஆராதிப்பேன். அபிஷேகத்தை பார்க்கிறோம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்தவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. உமக்கு சாத்திய மகிமை